ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே யூஐ மட்டும்தான் பார்த்தோம். ஓகேவா, லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஐ மட்டும் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து Sqlite3 யூஸ் பண்ணி டேட்டாவை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேவா, இப்போது ஒரு டேபிள் ஃபஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணணும். Sqlite3 ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் நம்மளுடைய யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து Sqlite3ன்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, அது பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனலில் போயிட்டு ப்ளேலிஸ்ட் இருக்கும், ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பாருங்கள். ஓகேவா, அண்ட் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா Sqlite3 இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இம்போர்ட் Sqlite3 அப்படின்னு கொடுங்க. ஆனால் உங்களுடைய சிஸ்டத்தில் Sqlite3 இல்லைன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா சிஎம்டி போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு ஜஸ்ட்டு பிப் இன்ஸ்டால் Sqlite3 அப்படின்னு கொடுங்க. தட்ஸ் இட். கொடுத்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு நெட் கனெக்ஷன் இல்லை, அதனால் இப்படி வருது. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். கொடுத்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேவா, Sqlite3 நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போது ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து SQL அப்படின்னு ஒரு வேரியபிள் நேமில் Sqlite3 இம்போர்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, Sqlite3 டாட் கனெக்ட் ஏதாச்சும் ஒரு டேட்டா பேஸ் நேம் உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும். ஓகேவா, நான் லாகின் டிபி டேட்டா பேஸ் நேம் கொடுக்குறேன். அண்ட் தென் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கர்சரை இம்போர்ட் பண்ண போகிறேன். SQL டாட் கர்சர். ஓகே, கர்சர் தான் நம்மளுடைய கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு மெத்தடு. கர்சர் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவார். ஓகேவா, அப்போ எக்ஸிக்யூட் இங்கே தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, கிரியேட் டேபிள் லாக் அப்படின்னு ஒரு டேபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, அதில் வந்து யூசர் நேம் வந்து எப்படி இருக்குன்னா இன்டீஜர் ப்ரைமரி கீயாக இருக்கணும். ஓகேவா, அண்ட் தென் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னா டெக்ஸ்ட்டு நாட் ஒன்லி, நாட் நல்லு. ஓகேவா, இப்படி இருக்கணும். இந்த ஒரு கொரியை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிச்சுன்னா நமக்கு டேபிள் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேவா, டேபிள் வந்து கிரியேட் ஆகிடும். அண்ட் தென் க்ளோஸ் கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுறேன். என்னென்னா டேட்டாபேஸ் இனிஷியலைசிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அண்ட் தென் இங்கே ஒரு மெசேஜ் கொடுக்குறேன், பிரிண்ட் ஆஃப் டேட்டாபேஸ் கிரியேட்டட் டேபிள் கிரியேட்டட். ஓகேவா, டேபிள் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிடுறேன். ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ரன் திஸ் ப்ராஜெக்ட் பைத்தன் main.py ரன் பண்ணுறேன். டேபிள் இங்கே பாருங்கள், டேட்டாபேஸ் இனிஷியலைசிங் டேபிள் கிரியேட்டட், டேபிள் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா, நம்ம அகைன் இதே கூட ரன் பண்ணால் பாருங்கள், நான் அகைன் இதே கூட ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், டேபிள் லாக் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், லாக் அப்படின்ற டேபிள் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கமெண்ட் லைனாக எடுத்துக்கிறேன். ஓகேவா, இது எல்லாத்தையும் நான் கமெண்ட் லைனாக எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இது ரன் ஆக தேவையில்லை, ஏன்னா நம்மளுக்கு டேபிள் வந்து கிரியேட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓகேவா, இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த இடத்த இன்சர்ட் பண்ணுவோம், ரெஜிஸ்டர் பண்ணும்போது தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இங்கே SQL ஈக்குவல் நமக்கு தான் இங்கே வந்துருச்சு இல்லை, யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நம்ம என்டர் பண்ணுறத இந்த வேரியபிள் நேம்லேயே எடுத்துன்னு வந்து வச்சுருக்கோம். யூசர் நேமுக்கு யூசர் நேமு, பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்டு நேம் அந்த வேரியபிள் நேம்லேயே எடுத்துன்னு வந்து வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து SQL ஈக்குவல் Sqlite3 டாட் கனெக்ட் என்ன டேட்டா பேஸு, லாகின் டிபி. ஓகேவா, லாகின் டிபியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கர்சரை எடுத்துன்னு வர போகிறோம். SQL டாட் கர்சர் எடுத்துகிட்டு வரேன். அண்ட் தென் எக்ஸிக்யூட் என்ன எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, அந்த வேல்யூஸை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, இன்சர்ட் இன்டூ எதில் இன்சர்ட், இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு நமக்கு 2 காலம் இருக்குது. ஓகேவா, அடுத்து வேல்யூஸ் இருக்கு இல்லையா, வேல்யூஸில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். 2 கொஷின் மார்க் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, அந்த இப்போ கொடுத்தா கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா, இதுதான் சின்டெக்ஸு. main.py ரன் பண்ணுறேன், ரெஜிஸ்டர் பண்ணுறேன்.
விஜய் 123 பாஸ்வேர்டு வந்து 123 ஓகேவா. ரெஜிஸ்டர் ஹியர்னு கொடுக்குறேன். டேட்டா இன்சர்ட்டட், டேட்டா வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு ஓகேவா. டேட்டா வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போது அகைன் நான் டேட்டா இன்சர்ட் பண்ண போகிறேன். 4ன்னு கொடுக்குறேன். ரெஜிஸ்டர் ஹியர் இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் அகைன் ரெஜிஸ்டர் ஹியர்னு கொடுத்தேன்னா நமக்கு வந்து எரர் அடிக்குது. ஏன்னு சொல்லுங்கள். யூனிக்யூ கன்ஸ்டன்ட் ஃபைல் லாக் டாட் யூசர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கோம், யூசர் நேம் வந்து இன்டீஜர் ப்ரைமரிக்காக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் யூனிக்குவாக இருக்கணும் வேல்யூ. இது ஆல்ரெடி கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே 5ன்னு கொடுத்தா இன்னொரு டேட்டா வந்து நமக்கு இன்சர்ட் ஆகிடும். நான் அகைன் ரெஜிஸ்டர் ஹியர்னு கொடுக்குறேன். இங்கே வந்து ஒர்க் ஆகலை இப்போதைக்கு. வெயிட் நான் என்னென்னு பார்த்துட்றேன். ஓகே அகைன் நான் ரன் பண்ணுறேன். ரெஜிஸ்டர் ஹியர் அண்ட் ஆல்சோ 1 2 3 4 5 6ன்னு கொடுத்துட்டு அகைன் 1 2ன்னு கொடுக்குறேன். ஐ மீன் பாஸ்வேர்டு வந்து 1 2ன்னு கொடுக்குறேன். ரெஜிஸ்டர் ஹியர் டேட்டா இன்சர்ட்டட். அப்போது நிறைய டேட்டா நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் ஓகேவா. எல்லா டேட்டாவும் இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாகின் பண்ண போகிறோம் ஓகேவா. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தென் லாகின் பண்ண போகிறோம். லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அதுலேயும் டேட்டா தானே எடுத்துன்னு வர போகிறோம். ஸோ SQL அதே மாதிரி எடுத்துகிட்டு வரணும். SQL Sqlite3 .connect எந்த டேட்டாபேஸு லாகின் டிபி ஓகேவா. அதில் C கர்சர் எடுத்துன்னு வர போகிறேன். ஸோ SQL.cursor C.execute பண்ண போகிறேன். என்ன எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன்னா செலக்ட் ஆப்ரேஷன் ஓகேவா. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எங்கே லாகில் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் லாகு என்னென்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் லாக் வேறு கண்டிஷன் கொடுக்குறேன். கண்டிஷன் என்னென்னா யூசர் நேம் இப்படி கொடுக்குறேன். அண்டு பாஸ்வேர்ட் இப்படி கொடுக்குறேன். இங்கே வந்து கம்மா வச்சு பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணி யூசர் நேம் அண்ட் ஆல்சோ பாஸ்வேர்டு நான் கொடுத்துட்டேன் ஓகேவா. ஸோ இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா இந்த யூசர் நேம் நம்ம என்ட்ரு பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இங்கே இருக்கும் ஓகேவா. ஸோ இங்கே வந்து நம்ம இருக்க எல்லா டேட்டாவிலையும் ஸ்டார் கொடுத்துருக்கோம்ல. ஸோ எல்லா டேட்டாவிலையும் யூசர் நேம் நம்ம கொடுத்துருக்க யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த கஸ்டமர்ஸ் வந்து செலக்ட் பண்ணும் அது ஓகேவா. கஸ்டமர் செலக்ட் பண்ணிடுமா. இப்போது இங்கே வந்து நான் டேட்டாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு C.fetch all அப்படின்னு கொடுக்குறேன். fetch all நம்ம டேட்டாஸில் fetch all கொடுத்துருக்கோம் ஓகேவா. அண்ட் ஆல்சோ C.close கொடுத்துக்கிறேன். SQL.commit கொடுத்துட்டு SQL.close பண்ணிடுறேன் ஓகேவா. க்ளோஸ் ஆகிடுச்சு, எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போது டேட்டாஸில் நம்மளுடைய வேல்யூஸ் எல்லாமே இருக்கும் ஓகேவா. இங்கே பாருங்கள், இஃப் டேட்டாஸ் இண்டெக்ஸ் வேல்யூ 0 நாட் ஈக்குவல் டு எம்டியாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஆகணும். நான் எனக்கு பிரிண்ட் ஆகணும் ஓகேவா. டேட்டா மேட்ச்டு டேட்டா நாட் மேட்ச்டு எம்டியாக இருந்துச்சுன்னா டேட்டா மேட்ச்டு அப்படின்னு வரணும். எல்ஸாக இருந்துச்சுன்னா அப்படி இல்லைன்னா பிரிண்ட் ஆஃப் டேட்டா நாட் மேட்ச்டு ஓகேவா. அவங்க ரிஜிஸ்டர் பண்ணலை, லாகின் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தேன் 1 2 3 அண்ட் ஆல்சோ 1 2 3 தான் கொடுத்துருந்தேன் ஓகேவா. லாகின் ஹியர்னு கொடுக்குறேன். டேட்டா மேட்ச்டு நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கோம், ஆல்ரெடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். நான் ரெஜிஸ்டர் பண்ணாத எதனா ஒன்று கொடுக்கட்டுமா. ஆல்ரெடி இது மாதிரி கொடுக்குறேன், நிறைய நம்பர் கொடுக்குறேன். லாகின் ஹியர் லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு நமக்கு எரர் கிடைக்குது. ஏன் எரர் கிடைக்குதுன்னா நமக்கு ஒரு டேட்டா கூட அது மாதிரி இல்லை ஓகேவா. டேட்டாவில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. பிரிண்ட்டு டேட்டாஸ்ன்னு கொடுக்குறேன், உங்களுக்கு புரியும் பாருங்கள். நான் அதே மாதிரி நிறைய வேல்யூ கொடுக்குறேன். இங்கே சம்திங் வேல்யூ கொடுக்குறேன். லாகின் ஹியர்னு கொடுக்குறேன்.
ஏன் அப்படி வந்திருக்கு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேவா, எனக்கு வந்து இந்த இண்டெக்ஸ் எரர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். இந்த இண்டெக்ஸ் எரர் எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு டேட்டாஸில் வேல்யூவே இல்லை. நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூ ரிஜிஸ்டர் பண்ணாத வேல்யூ கொடுத்தா நம்ம டேட்டா பேஸில் நம்ம டேபிளில் அந்த வேல்யூ இருக்காது. அந்த எதுவுமே இல்லாத வேல்யூ வந்து நம்ம ஃபெட்சால் கொடுத்தோன்னா எல்லா வேல்யூவும் எடுக்க சொன்னோன்னா ஒரு வேல்யூ கூட டேட்டாஸில் வந்து இருக்காது. அப்போது ஒரு வேல்யூ கூட இல்லைன்னா ஒரு வேல்யூ கூட இல்லை, அப்போது வந்து நம்மளோட இண்டெக்ஸ் வேல்யூ 0வாக இருந்தால் இண்டெக்ஸ் எரர் தான் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை கொடுக்குறேன். ஓகேவா, இதுக்குள்ளே வந்து நான் ட்ரை பிளாக் கொடுக்க போகிறேன். ஓகே, இதை வச்சு நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணதுக்கப்புறம் எக்ஸப்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண போகுதுன்னா இண்டெக்ஸ் எரர் எக்ஸ்பெக்ட் பண்ண போகுது. ஓகேவா, ஏன்னா நம்மளுக்கு இண்டெக்ஸ் எரர் தானே கிடைக்குது. ஓகேவா, ஸோ இண்டெக்ஸ் எரர் எக்ஸ்பெக்ட் பண்ண போகுது. அப்படி இண்டெக்ஸ் எரராக இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணுறேன் டேட்டா டஸ் நாட் மேட்ச். ஓகேவா, டஸ் நாட் மேட்ச். அகைன் நான் ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் ஏதோ ரிஜிஸ்டர் பண்ணாத நம்பரை டேட்டாவை கொடுத்தனா லாகின் ஹியர்னு கொடுத்தனா டேட்டா டஸ் நாட் மேட்ச். ஓகேவா, பர்ஃபெக்டாக ரன் ஆகுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னா மெசேஜ் ஷோ ஆகணும் இல்லையா? ஓகேவா, மெசேஜஸ் வந்து ஷோ ஆகணும். அதை மட்டும் பார்த்துடலாம். லாஸ்ட்டில் இம்போர்ட் பண்ணணும் ஃப்ரம் tkinter import மெசேஜ் பாக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகேவா, மெசேஜ் பாக்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ எங்கெங்கெல்லாம் எனக்கு வரணும்னா டேட்டா இன்சர்ட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக, டேட்டா இன்சர்ட் ஆகிடுச்சுன்னா அங்கே ஒரு மெசேஜ் வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ இன்ஃபோ என்னென்னா சக்ஸஸ் மெசேஜ் வரணும். டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லி இன்சர்ட்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரணும். ஓகேவா, தென் இதே மாதிரி மெசேஜ் வந்து டேட்டா லாகின் பண்ணும்போதும் வரணும் இல்லையா? ஓகேவா, லாகின் பண்ணும்போதும் வரணும் இல்லையா? ஸோ டேட்டா வந்து மேட்ச் ஆகிடுச்சுன்னா ஷோ இன்ஃபோ மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ இன்ஃபோ என்னவாக இருக்கணும்னா சக்ஸஸ் மெசேஜாக இருக்கணும். வெல்கம் டு நம்மளோட நேம் கொடுக்குறேன். ஃபார்மெட்டில் யூசர் நேம் கொடுக்குறேன். தட்ஸ் இட். இங்கே யூசர் நேம் இப்படி இருக்கட்டும். ஓகேவா, தட்ஸ் இட். இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துறேன். அகைன் நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இங்கே வந்து 1 2 3ன்னு கொடுக்குறேன். ஆல்சோ இங்கேயும் 1 2 3 கொடுக்குறேன். லாகின் ஹியர்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், வெல்கம் டு 1 2 3 நான் வந்து லாகின் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் எனக்கு காமிக்குது. ஓகேவா, இதுதான். இப்போ மெசேஜ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு, Sqlite3யும் பார்த்தாச்சு, லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்தாச்சு. இப்படி தான் ஒர்க் ஆகுது. இது ஆன்லைன் பேஸ்டாக இருந்தால் நாம் எங்கேருந்து பார்ப்போம்? சர்வர்கிட்டேருந்து ஒரு டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து நம்ம சிஸ்டத்தில் செக் பண்ணணும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் ஐடியாஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராஜெக்ட் தேவைப்படுச்சுனாலும் சொல்லுங்கள். நான் அந்த ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.